ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹா. முன்னொரு காலத்திலேயே மனுஷாளுக்கு அட்ரஸே கிடையாது. இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டியது, தானே பூமியிலே விளையிற கிழங்கு பழம் காய்கறி எல்லாம் சாப்பிட வேண்டியது, சாப்பாடு தீர்ந்தது மூட்டை முடிச்ச கட்டிட்டு வேற ஒரு இடத்துல போய் தங்கிக்க வேண்டியது. எல்லாரும் நாடோடிகளா அட்ரஸே இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தவாதான். விவசாயம்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதன் ஒரு இடத்துல தங்க ஆரம்பிச்சான். அங்கேயே பயிர் விளைச்சு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தங்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தான் கிராமம், நகரம், இன்னைக்கு 3வது குறுக்கு தெரு, 4வது குறுக்கு சந்து, 10வது மெயின் ரோடு எல்லாம் அப்புறம் தான் வந்தது. விவசாயம் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்கு பாகவதத்திலே ஒரு கதை. வேணா அப்படின்னு ஒரு ராஜா, ரொம்ப மோசமான ராஜா, அதர்மமான முறையில ஆட்சி பண்றான். அவனுடைய ஆட்சி காலத்திலே கொலை கொள்ளை பாவங்கள்லாம் ரொம்ப அதிகமா போயிடுது. வேணான்னு தெளிவா அவ அப்பா அம்மாவே சொல்லியிருக்கா, இருந்தாலும் அவனைத்தான் ராஜாவா ஆக்கி ஜனங்கள்லாம் சிரமப்படுறான். இவ்வளவு அதர்மம் ஜாஸ்தியா போறது பூமாதேவி யோசிக்கிறா, இந்த பாவிகளுக்கு எதுக்கு நாம உணவு கொடுக்கணும் அப்படின்னு தானியங்களை எல்லாம் தனக்குள்ளேயே மறைச்சு விடுறான். பஞ்சம் வந்துடுறது, ஜனங்கள் சாப்பாடு கிடைக்காம தவிக்கிறான். இந்த வேணா இறந்துடுறான், அவனுக்கு சந்ததிகள் இல்லை. ரிஷிகள் வேணாவினுடைய கையை கடைந்து பிரித்து அப்படிங்கிற ஒருத்தனை உருவாக்குறான். இந்த பிரித்து மகாவிஷ்ணுவுடைய அம்சம், அவன் மனைவி அர்ச்சி மகாலட்சுமியுடைய அம்சம். பிரித்து மகாராஜா தர்மமான முறையிலே நல்லபடியா ஆட்சி பண்றார். நாட்டுல கொலை கொள்ளை பாவங்கள்லாம் குறைஞ்சிருது, கிரைம் ரேட் ரொம்பவே குறைஞ்சிருது. இருந்தாலும் பஞ்சம் இருக்கு. ஜனங்கள் பிரித்து மகாராஜா கிட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி முன்ன அளவுக்கு பூமியிலே சாப்பிட எதுவும் கிடைக்கிறது இல்லை, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. பிரித்து மகாராஜாவுக்கு பூமி மேலே கோவம் வந்துருது. என்னுடைய ஜனங்களுக்கு உணவு கொடுக்காத இந்த பூமியை நான் சும்மா விட போறது இல்லை அப்படின்னு பூமியை துரத்திட்டு போறான். பூமாதேவி பயந்து போயிடுறான். ஒரு பசுவாக உருமாறி ஓடுறான் பிரித்து மகாராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறது. இப்படி பிரித்து மகாராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உலகம் முழுக்க ஓடி பூமாதேவி டயர்ட் ஆயிடுறான். பிரித்து மகாராஜா கிட்டேயே போய், நீங்க மகாவிஷ்ணுவுடைய அம்சம், நீங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணை இந்த மாதிரி தண்டிக்கலாமா, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறான். பிரித்து மகாராஜா சொல்றா, என்னுடைய ஜனங்களுக்கான உணவை நீ ஏன் கொடுக்கல அப்படின்னு. பூமி சொல்றது, முன்னெல்லாம் அதர்மம் அதிகமா இருந்தது, அதனால நான் கொடுக்கல. இப்ப உங்களுடைய ஆட்சி காலத்திலே அதர்மம் குறைஞ்சிருத்து, அதனால உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ, என்னென்ன தானியங்கள் மூலிகைகள் என்னெல்லாம் வேணுமோ என்கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஒரு கன்றை கொண்டு வந்து பால் கறக்கிற மாதிரி என்கிட்ட இருந்து தானியங்களை எல்லாம் கறந்துக்கோங்கோ அப்படின்னு பசுமாடு உருவில் இருக்கிற பூமாதேவி சொல்றான். பிரித்து மகாராஜா மனுவை கன்றாக வைத்து பூமாதேவியிடமிருந்து தானியங்கள் மூலிகைகளை எல்லாம் கறந்துக்கிறார். இதை பார்த்துட்டு ஒரு ஜீவராசியும் அவங்களுக்கு பூமியிலிருந்து என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் ஒரு கன்றை கொண்டு வந்து அதே மாதிரி கறந்துக்கிறார். பசுக்கள் நந்தி தேவரை கன்றாக வைத்து புல்லை எல்லாம் கறந்துக்கிறது. பட்சிகள் கருடனை கன்றாக வைத்து சின்ன சின்ன பூச்சி அவங்களுடைய சாப்பாடு எல்லாம் கறந்துக்கிறது. இதே மாதிரி சித்தர்கள் எல்லாம் கபில ரிஷியை கன்றாக வைத்து யோக சித்திகளை எல்லாம் கறந்துக்கிறார். மலைகள் மேருவை கன்றாக வைத்து தாதுக்கள் மினரல்ஸ் எல்லாம் கறந்துக்கிறது. இப்படி அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பூமாதேவி கொடுக்கிறான். பிரித்து மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பூமாதேவியை பார்த்து சொல்றார், என் ஜனங்களுடைய பசியை போக்கி அவர்களுக்கு தேவையான தானியத்தை எல்லாம் கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம், இனிமே நீ எனக்கு ஒரு மகள் மாதிரி அப்படின்னு சொல்றார். அதனாலேதான் பூமாதேவிக்கு பிருத்திவி அப்படிங்கிற பெயர் வந்தது. இதையெல்லாம் கொடுத்துட்ட பூமாதேவி பிரித்து மகாராஜா கிட்ட சொல்றா, என்னுடைய நிலப்பரப்பு ரொம்ப கரடு முரடா இருக்கு, மேடு பள்ளமா இருக்கு, எங்க பார்த்தாலும் ஒரே மலைகளா இருக்கு. இதை முதல்ல சமன் பண்ணணும். சமன் பண்ணி பிளாட் ஆக்கினாதான் மழை பெஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீர் எனக்குள்ளே இருக்கும். அப்பதான் இந்த தானியங்களை எல்லாம் நீங்களே பயிர் பண்ணினீங்கன்னா தானே விளையும் அப்படின்னு, விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பிரித்து மகாராஜாவுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறான். முதல்ல நிலத்தை சமன் பண்ணணும், அதுக்கப்புறமா தானியங்களை விளைவிக்கணும். இந்திரனுடைய அருளாலே மழை பெய்யும், நிலம் சமமானதாக இருந்தால்தான் பூமிக்குள்ளே அந்த தண்ணி நிற்கும், கிரவுண்ட் வாட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பிரித்து மகாராஜா பூமி சொன்ன மாதிரியே இந்த மலைகள் எல்லாம் தகர்த்து எரிந்து நிலத்தை சமன் பண்றான். அதுக்கப்புறம் பயிர் விளைவிக்கிற விவசாயம் தொடங்குறது. விவசாயம் தொடங்கினதுக்கு அப்புறமா பிரித்து மகாராஜா கிராமங்கள் நகரங்கள் எல்லாம் உருவாக்குறார். அது வரைக்கும் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு எப்படியோ இருந்தா, அதுக்கப்புறம் தான் ஒரு கிராமமா எப்படி இருக்கணும், இந்த இடத்துல தொழுவங்கள் இருக்கணும், இந்த இடத்துல மக்கள் வசிக்கிற தெருக்கள் இருக்கணும், இந்த இடத்துல ஒரு கோயில், ஒரு சந்தை, இந்த மாதிரி ஒரு பிளான்டு டெவலப்மெண்ட் அப்பதான் ஆரம்பிக்கிறது. அதனாலே ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் யாரு அப்படின்னு கேட்டா, நம்ம புராணங்களின்படி ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஃபாதர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், ஃபாதர் ஆஃப் அர்பன் பிளானிங் எல்லாமே பிரித்து மகாராஜா தான்.
கதை கேட்ட எல்லோருக்கும் நன்றி. நம பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவா.